எப்போல்லாம் எனக்கு நல்ல ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ என்னோட கோ டு சாய்ஸ் இந்த கிரானோலா ரெசிபி தான். செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ரோல்ட் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் அளவுக்கு மிக்ஸ்டு சீட்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஹனி. இது நல்லா பைண்ட் ஆகுற அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. நான் இங்க 3/4 கப் அளவுக்கு ஹனி சேர்த்திருக்கேன். கடைசியா வந்து டெசிகேட்டட் கோகோனட், இது ஆப்ஷனல் தான். எனக்கு இந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேவை நல்லா கிரீஸ் பண்ணிடலாம். நான் கோகோனட் ஆயில் போட்டு அதை கிரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண மிக்சரை தின்னா லைன் பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ்ல பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பசிக்கிறப்போ ஒரு சின்ன கப்ல 2 பெரிய டேபிள் ஸ்பூன் தயிர், கூட வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். நான் இங்க வந்து மாதுளம் பழம் இருக்கிறனால அது சேர்த்திருக்கிறேன். அதுக்கு மேல நம்மளோட கிரானோலா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் அண்ட் நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு அடுத்து என்ன ஹெல்த்தியான ஸ்நாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.